தமிழகத்தில் பல்வேறு டாஸ்மாக் கடைகளில் ஓட்டை போட்டு கொள்ளையடித்து வந்த பிரபல டாஸ்மாக் கொள்ளையனை திருத்தணி போலீசார் கைது செய்துள்ளனர். டாஸ்மாக் கொள்ளையனும் டின்னு கட்டப்பட்ட சம்பவமும் நடந்தது என்ன? நாடி நரம்பெல்லாம் போதைவரி பிடித்து ஆட்டம் ஆடி வந்த டாஸ்மாக் கொள்ளையன் இவர்தான். டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து சுவற்றில் ஓட்டை போட்டு கொள்ளையடித்து வந்த தி கிரேட் கட்டிங் களவாணியின் பின்னணி என்ன? திருத்தணி முருகன் கோவில் அருகே திருதிருவென முழித்தபடி நின்றிருந்த மகானை பிடித்து பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் விசாரித்துள்ளனர். சார், சும்மா வந்தேன் சார், விற்றுங்க என நைஸாக நழுவ முயன்றவரை லாக் செய்து அவரிடமிருந்த பையை சோதனை செய்தபோது அதில் குவார்ட்டர் பாட்டில்களும் கட்டுக்கட்டாக 3.5 லட்சம் ரூபாய் பணமும் இருந்தன. தலைக்கேறிய போதையில் தடம் தெரியாமல் நின்றிருந்தவரின் கையில் கட்டுக்கட்டாக பணமா என்று சந்தேகமடைந்த போலீசார் அவரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பணம் ஏது, பாட்டில் ஏது என விசாரித்த போது, சார், என் பேரு குமார், குவார்ட்டர் குமார்னு சொல்லுவாங்க, விற்றுங்க சார் என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். குவார்ட்டர் குமாரா? அப்போ நீதானா டாஸ்மாக் கடையில் ஓட்டையை போட்டு திருடினது என்று போலீசார் கேட்டுள்ளனர். அதற்கு சற்றும் எதிர்பாராத விதமாக, ஆமாம், நான் தான் கொள்ளையடித்தேன், என்னை இப்போது கைது செய்ய போகிறீர்களா என்று தெனாவட்டாக பேசியுள்ளார். அப்போதுதான் பிடிபட்ட நபர் டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் பெரிய சம்பவக்காரர் என்று தெரிய வந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தைச் சேர்ந்த குமாரான அவர் தமிழ்நாட்டில் 7 இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் ஓட்டை போட்டு மதுபாட்டில் மற்றும் கல்லாப்பெட்டியில் களவாடி வந்துள்ளார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து நேக்காக ஓட்டை போட்டு உள்ளே புகுந்து களவாடி போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்துள்ளார். இந்நிலையில் குமாருக்கு டின்னு கட்டி அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை அச்சுறுத்தி வந்த டாஸ்மாக் கொள்ளையன் பிடிபட்டதால் அவரால் பாதிக்கப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் பெரும் நிம்மதியடைந்துள்ளனர்.